காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். சூப்பர், ஃபேமிலியா நல்லா பிளான் போட்டிருக்கீங்க போல. எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆண்டி என்ன ஆண்டி நீங்களும் இவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எனக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இல்லம்மா, சக்திக்கு கையில தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும் ஆண்டி, சக்தி கையில தான் விரும்புறான். ஆனா நான் கல்யாணம் முடிஞ்சுன்னா நான் மாத்திடுவேன். இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அப்புறம் ஏன் நம்ம அவங்கள பிரிச்சு வைக்கணும்? ஆஹா, இந்த கிளவிட்ட இவ தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொன்னதும் கோவிலில் வச்சு தப்பா பேசினதெல்லாம் மறந்துடுச்சு போலயே. இப்போ இதை சொன்னா பிளான் சொதப்பிடும். சக்தி வேற இருக்கான். விடுங்க ஆண்டி, எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதுனால தானே இப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குன்னு உங்ககிட்ட தான் வருத்தப்பட்டு சொன்னேன். நீங்களா தான் அடுத்த நாள் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. நிச்சயமும் பண்ணீங்க, கல்யாண சலையும் எடுத்தீங்க. இப்படி கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு வந்து சக்தி கையில தான் விரும்புறான், சக்திக்கு கையிலே கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு சொல்றீங்க. இது எனக்கு செய்யற துரோகம் ஆண்டி நீங்க. சரி விடுங்க, எனக்குன்னு யாருமே இல்லைல. ஏற்கனவே மாப்பிள்ளையே அமைய மாட்டேன்ருச்சு. இப்ப நிச்சயம் பண்ணி கல்யாணம் வர வந்து இன்னும் மேடை தான் ஏறல. இனி யாரும் என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பிரியா குட்டி, ரொம்ப நடிக்காதம்மா. கண்ணீர் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே போகுது பாரு. என்ன இந்த லூசு கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அக்கா, இந்த டைம்ல இப்படி பேசாதக்கா. என்ன இருந்தாலும் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி இப்படி கல்யாணம் வர கொண்டு வந்து நிப்பாட்டினது நம்ம தப்பு தான். பிரியா, எங்களை மன்னிச்சிரு. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான். ஆனால் அதுக்காக கல்யாணங்கிறது சரிப்பட்டு வராது. இருடா, நீ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் தம்பி, உள்ள வாடா. பிரியா, உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க பாரு. சக்தி, நாளைக்கு உங்கள் கல்யாணத்தோட சேர்த்து பிரியாக்கும் பிரகாஷ்க்கும் தான் கல்யாணம். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. என்னக்கா சொல்கிற? அவசரப்படாதக்கா. என் லைஃப்காண்டி அடுத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. டேய் இருடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியாவும் பிரகாஷும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் ஒரு சில காரணத்துக்காக விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பையன் இன்னமும் இவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க வீட்டில் சொல்லி வச்சிருக்கான். என்னக்கா நடக்குது இங்கே? ஒன்றுமே புரியல. டேய், உனக்கு நிச்சயம் முடிஞ்சில. அன்னைக்கு நைட்டு இந்த பையனும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறம் பிரியா போனதும் இந்த பையன்கிட்ட போய் கேட்டேன். அவனும் விவரத்தை சொன்னான். அப்புறம் பையன் வீட்டில் போய் நானும் அம்மாவும் பேசிட்டு வந்துட்டோம். பிரியாவோட பாட்டிகிட்டையும் நாங்கள் பேசிட்டோம். ரெண்டு வீட்டுக்கும் சம்மதம் தான். இது எப்போ நடந்தது? சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான்க்கா. ஆனால் கையல் வீட்டில் எப்படி சம்மதிச்சாங்க? டேய் போடா, நாங்கள் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். போய் ரெடியாக லேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது எதுனாலும் சொல்கிறேன், போ கல்யாணத்துக்கு ரெடியாகும் முதல்ல. சரிக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கையலுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கவும் விட மாட்டேன். ஆண்டி, உங்களுக்கு என்ன மறந்துருச்சா அவன் நம்ம வீட்டில் பணத்தை எடுத்ததெல்லாம்? இங்கே பாருமா பிரியா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா தப்பு கையல் விஷயத்தில் பண்ணிட்ட. அந்த பணத்தை யார் எடுத்ததுன்னு தெரியும், கோயிலில் யார் அப்படி பேச சொன்னாங்கன்னு தெரியும். நம்ம இந்த விஷயத்தை பெருசாக்குனா உன் வாழ்க்கை தான் வீணாகும். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் உன்னை தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த பையன் எந்த அளவுக்கு உன்னை விரும்புகிறான்னு பார்த்துக்கோ. நீங்கள் போங்க ஆண்டி, நான் இவளை சமாதானப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிச்சிருவா. அவளை பற்றி என்கிட்ட பேசாதடி. எப்போ பார்த்தாலும் புருஷனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. என்னைக்காவது என் புருஷனை யார்ட்டையாவது நான் குறை சொல்லி பார்த்துருக்கியா? உண்மையை சொல்லப்போனா என் புருஷன் ஒரு நார பையனே. அதை என்னைக்காவது நான் வெளியில் சொல்லியிருப்பேனா? அது மட்டுமா, ஒரு 10 ரூபாய்க்கு அவ பின்னாடி லோன்னு அலையணும். அவ்வளோ கஞ்ச பிசினாரி. அதையும் நான் என்னைக்காவது சொல்லி கவலைப்பட்டிருக்கேனா? இதுக்கு மேலே கோவம். எதை சொன்னாலும் கோவப்பட்டுவான். நீ 1000 சொல்லுடி, என் புருஷன் மாதிரி தங்கம் இந்த உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது.